சின்னஞ்சிறு கிராமம் உண்டு. எங்கும் பசுமை நிறைந்து அழகிய வீடுகளும் பழமையான கோயில் கோபுரம் அமைந்திருந்தது. அங்கே சந்தோஷ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் இயற்கையை மிகவும் நேசித்தான். தினமும் தன் வீட்டுக்கு அருகில் இருந்த விநாயகர் கோயிலுக்கு சென்று அமைதியாக பிரார்த்தனை செய்வான். அவன் மனம் சத்தமில்லாமல் கரைபுரளும் கடல் போல அமைதியானது. ஒரு புனிதமான நாளில் சந்தோஷ் கோயிலில் விநாயகப் பெருமானை வணங்கி நின்றபோது சிலைக்கு அருகே ஒரு சங்கு ஒலி தோன்றியது. அது ஒரு சிறிய வெண்மையான சங்கு. அந்த ஒலி மிகவும் ஆச்சரியமாகவும் மென்மையாகவும் அதே சமயம் அழியாததாகவும் இருந்தது. ஒளிமயமான சங்கு சந்தோஷை சுற்றி மெதுவாக பறக்கத் தொடங்கியது. சந்தோஷின் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. அவன் சிரித்த சிரிப்பொலி அந்த சங்கை தொடர்ந்து வருவது போல் இருந்தது. அந்த சங்கு எப்போதும் அவனுடனேயே இருந்தது. அப்போது ஒரு இனிமையான அன்பான குரல் கேட்டது. நீ நம்பிக்கை கொண்டவன், அதனால்தான் நான் உன்னுடன் இருப்பேன் என்றது அந்த குரல். ஒரு நாள் வானம் கார்மேகங்களால் சூழ்ந்து இருண்டது. திடீரென்று சங்கை காணவில்லை. சந்தோஷ் கவலையுடன், நீ என்னை விட்டு போய்விட்டாயா என்று கேட்டான். அடுத்த நொடியே ஒரு மெல்லிய சிரிப்பொலியுடன் சங்கு மீண்டும் அவன் முன் தோன்றியது. சந்தோஷ் நிம்மதி அடைந்தான். சந்தோஷ் மீண்டும் கோயிலுக்கு சென்று விநாயக பெருமானுக்கு நன்றி செலுத்தினான். அப்போது விநாயகர் மென்மையாக கூறினார், நீ அன்போடு நம்பிக்கை வைத்ததால் நான் உனக்கு பரிசாக இந்த சங்கை அளிக்கிறேன். இது உனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். சங்கு சந்தோஷை சுற்றி ஆனந்தமாக நடனமாடியது. இந்த இரவு அந்த வெண்மையான சங்கு சந்தோஷின் கனவுகளுக்கு வழிகாட்டியாக இருந்தது. சில சமயங்களில் விஷயங்கள் காணாமல் போகலாம், உணர்வுகள் மறைந்து விடலாம். ஆனால் நம்பிக்கையின் ஒளி எப்போதும் காத்திருக்கும் என்பதை அந்த சங்கு அவனுக்கு உணர்த்தியது. அந்த இரவின் கனவுகள் அந்த சங்கின் ஒளியைப் போலவே மென்மையும் அழகும் நிறைந்ததாக இருந்தன.